Hi guys, dialysis இந்த வார்த்தையை இப்ப இருக்க ஜெனரேஷன் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. ஆனா நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் இந்த வார்த்தையை ரொம்ப அதிகமாலாம் கேட்டது கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் இந்த வார்த்தையை கேள்விப்படுறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் இந்த வார்த்தையை கேள்விப்படவே இல்லை. இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கு, இது ஏன் இவ்வளோ பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருக்குதுங்கிறது மட்டும் இல்லாம இது எதனால இந்த அளவுக்கு இந்த சொசைட்டியில ஸ்ப்ரெட் ஆகிருக்குதுங்கிறத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் ஜெயபிரதாப் எனர்ஜி மெடிக்கல் சென்டர்ல இருந்து. ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் தெளிவா சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. டயாலிசிஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம கிட்னி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா அது பண்ண வேண்டிய வேலையை டயாலிசிஸ்ங்கிற ப்ராசஸ் வச்சு ஆல்டர்னேட்டிவா நம்ம உடம்புல இருக்க ப்ராப்ளத்தை அந்த ப்ராப்ளம்னா அந்த யூரிக் செக்ரீஷன், இந்த கிரியேட்டின் செக்ரீஷன், இந்த செக்ரீஷனை வெளியில கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் டயாலிசிஸ். நம்ம உடம்புல நார்மலாவே யூரின், கிரியேட்டின் இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அது நம்ம பாடியில இருந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்டா வெளியில வரணும். அதைத்தான் கிட்னி ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சிடும். அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கரெக்டா ஒர்க் ஆகணும் அப்படின்னா கிட்னி நல்லா இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு கிட்னி நல்லா இல்லை அப்படின்னா இந்த டயாலிசிஸை யூஸ் பண்ணி உங்களோட உடம்புல இருக்க கிரியேட்டின் அப்புறம் யூரிக் இந்த செக்ரீஷன் எல்லாத்தையுமே வெளியில ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் டயாலிசிஸ். இப்ப டயாலிசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஏன் நம்மளோட ஜெனரேஷனுக்கு அதிகமான ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்குது அப்படின்னா நம்ம யாருக்குமே முன்னாடி இருந்த ஜெனரேஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு இம்யூனிட்டி இல்லை. காரணம் என்னன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ வேற, நம்மளோட ஒர்க் ஃப்ளோ வேற. இது மட்டுமா, அவங்க எடுத்துக்கிற ஃபுட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கா இருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ஸ்ல மேக்சிமம் ஆர்கானிக்ஸே இல்லை. இதனால நம்மளோட கிட்னி ரொம்ப பாதிக்கப்படுது. இதுல ரொம்ப சங்கட்டமான விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி எல்லாம் வயசானவங்களுக்கு ஏஜ்டு பர்சன்ஸுக்கு மட்டும் இருந்த டயாலிசிஸ் ப்ராசஸை இப்போ சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமையில நம்ம நிற்கிறோம். இதுக்கான பெரிய காரணம் நம்ம மட்டும்தான். ஏன்னா இப்ப நான் பண்ற விஷயம் என்னோட ஜெனட்டிக்ஸ் மூலமா என்னோட அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும். நான் கரெக்டா இருந்தேன் அப்படின்னா என்னோட ஜெனட்டிக்ஸ் மூலமா எனக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ஸ் கரெக்டா இருக்கும். ஆனா நம்மளோட ஜெனட்டிக்ஸை கெடுத்துக்கிறோம். அது நம்மளோட ஜெனரேஷனை தாண்டி டிராவல் ஆகிறப்போ அங்க இருக்க எல்லாத்துக்குமே பாதிப்பா வருது. இது மட்டும் மேஜர் ரீசன் கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது என்னென்ன ரீசன்ஸ்ன்னு சொல்றேன் பாருங்க. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம். அதே மாதிரி நிறைய தடவை ஒர்க் இருக்குதுன்னு ரெஸ்ட் ரூம் போக மாட்டோம். தண்ணி குடிங்க, உடம்புக்கு நல்லதுன்னு நான் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஸ்கூல்ல, காலேஜ்ல, வீட்டுல இந்த மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் நம்மள எத்தனை பேர் ப்ராப்பரா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்கோம்? யாருமே கிடையாது. நோ ப்ராப்ளம், இதுக்கப்புறமாவது அந்த விஷயத்த கரெக்டா பண்ணுங்க. இப்போ உங்களோட ப்ராப்ளம் மட்டும் இல்லாம அதுக்கான சொல்யூஷனையும் நான் சொல்லணும்ல. நீங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுதான் ஒர்க்ல இருந்தீங்கன்னாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 to 3 லிட்டர்ஸ் வாட்டராவது குடிங்க. நான் எப்படா அப்படி குடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் குடிக்கலாங்க. உங்க உடம்பு நல்லா இருக்கணும், உங்களோட அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா தயவு செஞ்சு குடிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஃப்ரீ அட்வைஸ். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜெனட்டிக் ஆல்டர்டு ஃபுட்ஸ், இந்த மரபணு மாற்றப்பட்ட பல வகைகள், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்றோம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்டு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்ன்னு இந்த திட்டலைங்க. நாட்டு பழம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் இருக்கு. நாட்டு பூண்டு, நாட்டு தக்காளி, நாட்டு வாழைப்பழம், இந்த மாதிரியான ஃபுட்ஸை நீங்க கொஞ்சம் எடுத்து கன்சியூம் பண்ணிக்கிங்க. அதை ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் எதையுமே ஒரு மோட்டிவோட எல்லாம் சொல்ல கிடையாது, உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் உங்களோட ஒர்க் ஃப்ளோல நீங்க தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாம யூரின் போறதுக்கு அப்புறம் போய்க்கலாம்னு ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு அந்த தப்பையும் இனியும் பண்ணாதீங்க. அது உங்களோட பெரிய ப்ராப்ளமா நிற்கும். அண்ட் உங்க கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸையும் நீங்க செய்யணும். அப்படின்னு ஆக்டிவிட்டிஸ் செய்யணும்னு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே உங்க உடம்புல எக்ஸ்ட்ராவா இருக்கிற ப்ராப்ளம்னா என்ன சொல்றது, இந்த கிரியேட்டின், யூரியா, அது மட்டும் இல்லாம நிறைய காம்பனன்ட்ஸை ஃபில்டர் பண்றதுக்கு பூஸ்டா ஒர்க் ஆகி அதுல ஃபில்டர் ஆகிறது எல்லாமே உங்க உடம்பு விட்டு வெளியில உங்களோட ஹெல்த்தை ரொம்ப பாதுகாக்க ட்ரை பண்ணலாம்.
அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, போனஸ் டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு நாள் 24 ஹவர்ஸில் ஜஸ்ட் ஒரு ½ an hour to 45 minutes வந்துட்டு உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணினா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்க ட்ரை பண்ணுங்க. அது போதுங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்றதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு அதுவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஹெல்த்தை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். அதை பத்தி ஏதாவது இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கைட் பண்றேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். Until then.